அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் ஸ்வீட் ரெசிபியான கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 பெரிய கேரட் எடுத்து தோலை இழைச்சிட்டு திருவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். சைடில் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சுக்கலாம். இப்போது அந்த நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த பால் எடுத்து நம்ம கேரட்டோடு சேர்த்துக்கலாம். அந்த பால்லே நல்லா கேரட் வெந்து வரணும். அந்த ரா ஸ்மெல், பச்சை ஸ்மெல் இல்லாமல் வெந்து வரணும். அந்த அளவுக்கு இந்த நல்லா கொதித்து வெந்து வரணும். பால் நல்லா சுருண்டு வரணும். இப்போ நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. சர்க்கரை உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். ஸ்வீட் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்தோன்னே அது நல்லா கேரட்டோடு சேர்ந்து அப்படியே லிக்யூட் ஃபார்மில் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அதுவே வற்றிடும் நல்லா. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம நெய் சேர்த்து, முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணிக்கலாம். நான் பாதாம் பருப்பு சேர்த்து வதக்கி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு சேர்த்து நெய்யோடு சேர்த்து வதக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.